வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பனைமரத்தின் சிறப்புகள் தான் பார்க்க போகிறோம். பனைமரம் நமது நாட்டின் மாநில மரமாகும். அதாவது தமிழ்நாட்டின் மாநில மரம் எதுன்னு மாநில மரம் எதுன்னு கேட்டாங்கன்னா பனைமரத்தை சொல்லுவாங்க. நம்ம நேஷ்னல் பேர்டு எதுன்னு கேட்டிங்கன்னா மயில் சொல்லுவோம்ல, அது மாதிரி தமிழ்நாடு மாநிலத்தின் மரம் எதுன்னு கேட்டிங்கன்னா பனைமரம். அதுதான் முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பனைமரம் உயரமாக வளரக்கூடியது. பனைமரம் புயலை தாங்கும் வலிமை பெற்றது. பனைமரம் மிகவும் ஹைட்டாக வளரக்கூடியது. அதனால் இந்த புயல் காற்றெல்லாம் வீசும்போது அதை தாங்குகிற அளவுக்கான வலிமை பெற்றது, சக்தி பெற்றது அந்த பனைமரம். பனைமரத்தின் வேர் நீரை தக்க வைத்து கொள்ளும் தன்மை உடையது. அது மட்டும் இல்லாது நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமாகவும் உள்ளது. பனைமரத்தில் வேறு பார்த்திங்கன்னா நன்னீரை தக்க வைத்து கொள்ளும் தன்மை உடையது. அதாவது நல்ல தண்ணியை தக்க வைத்து கொள்ளும். இப்போ தண்ணிங்கெல்லாம் இப்போ நிறைய தக்க வச்சிச்சுன்னா அதோடைய ஆட்டோமேட்டிக்காக என்னமாகும், நிலத்தடி நீர்மட்டம் உயரமாகும். நுங்கு பனங்கிழங்கு உணவாகவும் பயன்படுகிறது. பனை ஓலைகள் கூடை முடியவும் கைவினைப் பொருட்கள் செய்யவும் கூரை வேயவும் பயன்படுத்தப்படுகின்றன. அந்த காலத்தில் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி கிழங்கு வகைகளை தானே பயன்படுத்துவாங்க. நுங்கு பனங்கிழங்கு அதெல்லாம் என்ன பண்ணாங்க, உணவாக பயன்படுத்தினாங்க. பனை ஓலைகள் அந்த ஓலையை கொண்டு என்ன பண்ணாங்க, கூடை முடிஞ்சாங்க, கைவினை பொருட்கள் செஞ்சாங்க, கூரை வேயவும் பயன்படுத்தினாங்க. பனைமரத்தை என்ன சொல்கிறாங்கன்னா கற்பகத்தரு என்ற பெயரும் ஒன்று. கற்பகத்தரு எனவும் அழைக்கப்படுது. ஏன் அது மாதிரி அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பனைத்தூர் பகுதி, நடுமரம், பனைமர வேர், பத்தை மட்டை, உச்சிப்பகுதி, ஓலை, சில்லாட்டை, பாலை பீலி, பனங்காய், பச்சை மட்டை, சாலை ஓலை, சாறை ஓலை, குருத்தோலை முதலிய 12 உறுப்புகளை உடையதால் தான் இதனை என்ன சொல்கிறாங்க, கற்பகத்தரு என அழைக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயன்படுத்தினாங்க. அந்த காலத்தில் மக்கள் பார்த்திங்கன்னா இந்த பனஞ்சாறு எடுத்து என்ன பண்ணாங்க, பதநீராகவும் குடித்தாங்க. அதுக்கப்புறம் கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, சக்கரை சாப்பிட்றாங்க. அந்த காலத்துலலாம் இது மாதிரியான பொருட்களை தான் காப்பி பால் அருந்ததுக்கு பயன்படுத்தினாங்க. அப்புறம் இந்த மாதிரி பனங்காய் கொண்டு பனங்காய் வண்டி, பனை ஓலை காற்றாடி, பனை ஓலை விசிறி, பொம்மைகள் ஆகியவற்றை செய்து விளையாடி மகிழலாம். அதாவது பனங்காய் வண்டியை வச்சு அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, பனங்காய் சாப்பிட்டு அந்த பனங்காய் நுங்குங்களை கீழே போட்டுருவாங்க. அந்த பனங்காயை வச்சு வண்டி வச்சு சிறுவர்கள் விளையாடினாங்க. அதில் ஓலை காற்றாடி செஞ்சு காற்றுல விட்டு அந்த ஓலையை காற்றாடிய அதை வைத்து விளையாடி மகிழ்ந்தாங்க. அப்புறம் பனை ஓலை விசிறி வெயில் காலத்தில் யூஸ் பண்ணாங்க. பொம்மைகள் ஆகியவற்றை செஞ்சு விளையாடி மகிழ்ந்தாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா 8th ஒன் பனை மரங்களில் பனங்காடை, பனை உழவரான் போன்ற பறவைகளின் வாழ்விடமாகவும் திகழ்கிறது. அதாவது பனைமரங்களில் என்ன பண்ணும், காடையை சொல்லுவோம். இப்போ காடெல்லாம் சொல்லுவோம்ல, காடைன்னு சொல்லுவோம் 10 பறவைகளை. அது மாதிரி பனங்காடை, அந்த பனங்காடையோடைய வீடு எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பனைமரமாக தான் இருந்தது. இந்த பனைமரத்தில் தான் வீடு கட்டி குஞ்சு பொறிச்சு எல்லாமே அதோடைய வாழ்விடமாகவும் அதோடைய இருப்பிடமாகவும் இருந்தது. அதே போன்று பனை உழவரான் பறவையும் அங்கே தான் அதுக்கு வீடாக அமைத்திருந்தது. பனங்கொட்டைகளை சேகரித்து ஆறு, குளம், குட்டை, ஏரி போன்றவற்றின் கரையோரங்களில் ஊன்றி பாதுகாக்கலாம். இப்படி இவ்வளோ பயன் தரக்கூடிய இந்த பனை மரத்தை எப்படி நம்ம பாதுகாக்கலான்னா, இந்த பனங்கொட்டையை சேகரித்து நம்ம என்ன பண்ணோம், ஆறு, குளம், குட்டை, ஏரி. எதுக்கு மெயினாக ஆறு, குளம், குட்டை, ஏரின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய தண்ணீர் சேகரிப்பாங்க. அந்த தண்ணீரோட நீர் மட்டம் குறையாமல் பாதுகாக்கும். அதுக்காக தான் அந்த காலத்துலலாம் ஏரி கரையோரங்களில் ஆறு கரையோரங்கள்லாம் பனை மரத்தை நட்டாங்க. அதுவும் இல்லாத பனை மரத்துக்கு நல்ல நீரை சேகரித்து வைத்துக்கொள்ளும் ஒரு சக்தி நல்ல சக்தி இருக்கிறது. அதனால் இது மாதிரியான நீர்நிலையங்களில் நாம் நட்டு வைக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நல்ல தண்ணி நிறைய நமக்கு கிடைக்கும். நீர் மட்டமும் அதே நேரத்தில் உயரும். ஆகவே மக்களே, மரங்களின்றி மனிதர்கள் இல்லை. பனைமரம் வளர்ப்போம், காப்போம், பயன்கள் பல பெறுவோம். இவைதான் பனைமரத்தின் சிறப்புகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். பனைமரத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம். மிக்க நன்றி நண்பர்களே. வணக்கம்.